குட் மார்னிங் गाइस. இன்னும் பந்தயத்துக்கு ஒரு நாள் தான் இருக்கு நம்மளுக்கு. காலையிலே சீக்கிரமா எழுந்து வேலைக்கு வந்துட்டோம். நிறைய பேர் கேக்குறாங்க ஏன் ப்ரோ நடந்துட்டே வீடியோ போடுறேன்னு. நான் ஒரு நாளைக்கு 15K ஸ்டெப்ஸ் கவர் பண்ணுவேன். சின்ன சின்ன ஒர்க்லாம் இருந்தது, அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு மதியானம் சிக்கன் வாங்கலாம் கடைக்கு வந்தோம். நீங்களும் சிக்கன் வாங்க போறீங்கன்னா பிரஸ்ட் பீஸா கேட்டு வாங்கிக்கோங்க. அதுல தான் 100 கிராம்ஸ்ல 30 கிராம்ஸ் புரோட்டீன் இருக்கு. மதியானமா சப்பாத்தி சிக்கன் வச்சு சாப்பிட்டுட்டு ஒரு 3 மணி நேரம் அருமையான உறக்கம். ஈவினிங் போல அருமையான ஒரு பி ஒர்க் அவுட் சாப்பிட்டு ஜிம் கிளம்பிட்டோம். இன்னைக்கு மாஸ்டர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பண்ண சொல்லியிருந்தாரு. லாட்டுக்கு லாட் புல் டவுன் மிஷின்ல க்ளோஸ் கிரிப்ல போட்டோம். அடுத்த கிளாஸா லெக்குக்கு ஃப்ரண்ட் எக்ஸ்டென்ஷன் தான் போட்டோம். எல்லா கிளாஸுமே கண்ட்ரோல்டா 8 to 15 reps 3 செட் போட்டோம். இந்த ஷோல்டர் ஃப்ளைஸ்லாம் போடும்போது கை சரியான பம்ப். இன்க்ளைன் பெஞ்ச்ல ரியல் டெட் போட்டு கிளாஸை முடிச்சுக்கிட்டோம். இவன் சொல்லும் போது நம்மளுக்கு தெரியல இந்த பிரச்சனை நம்மளுக்கும் வந்துச்சு. திருக்குள்ள சொல்லு. என்ன செய்தாரே ஒருத்தர் அவர் நானும் நன்மையும் செய்து விடல். அந்த மாதிரி நம்ம ஸ்டேஜில் இப்படி போஸ்டிங் பண்ணும்போது நம்ம ஒருத்தர் இடிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா லைட்டாக நவுந்து வந்துடணும். இந்த சைடுங்கிற வெடிக்கிறான் தெரிஞ்சு இப்படி வந்துடணும். அதுக்காக விட்டு அவங்க போயிட்டு நானும் இடி பண்ணல. இவன் சொன்ன மாதிரியே நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனை நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். போஸ்டிங்கை போட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சாப்பிட்டு நாளை முடிச்சுக்கிறேன். பை காய்ஸ்.